அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம வெள்ளை முறுக்குன்னு சொல்லக்கூடிய அரிசி முறுக்கை எப்படி செய்கிறது வீட்டிலேயே எளிய முறையில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி நல்லா களைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு அதில் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிக்கணும். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி விடாமல் ட்ரையாக. இப்போது இதை நம்ம மறுபடியும் சல்லடையில் சலிச்சுக்கிட்டு நைஸாக எடுத்துக்கிட்டு அதில் 1-2 குருணைகள் இருந்ததுன்னா மறுபடியும் அதை மிக்சியில் போட்டு அடித்து சலித்து எடுத்துக்கலாம். மாவு நைஸாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதில் சலித்து எடுத்துக்கிட்ட மாவை ஒரு அடுப்பில் வெறும் வானலை வச்சு சூடு ஏறினதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிம்லையே, அதாவது மிதமான தீயிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுபடுற பதம் ரொம்ப முக்கியம் இந்த முறுக்குக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை தீயை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நைஸாக கையாலேயே பெசரி எடுத்துக்கலாம். அப்படி தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் கூட ஒரு தடவை சலித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அதை பெருங்காய தண்ணி தெளிச்சிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு உப்பும் கல் உப்பு தான் பயன்படுத்தணும். கல் உப்பையும் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியை தெளித்து தான் பிசையணும். அப்போ தான் ஈவனாக உப்பு எல்லா இடமும் ஒத்தாப்பில் பரவி இருக்கும். டேபிள் சால்ட் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. உப்பு தண்ணி, பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து இப்போது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் ஒரு அடுப்பில் மிதமான தீயில் கொஞ்சம் வெந்நீர் வித விதப்பாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தெளித்து நம்ம ஊற்றக்கூடாது, ஒரே சமயத்தில் தெளித்து இதே மாதிரி திக்காக வர்ற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும். கெட்டியாக வர்ற மாதிரி, அதாவது முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பசையணும். அப்போ தான் சரியான பதம் நமக்கு பிழியறதுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்த மாவை நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் பசைஞ்ச உடனே நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் இப்போ பெருங்காய தண்ணியை தவிர வேறு எதையும் நான் சேர்க்கலை. விருப்பப்படுறவங்க எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்க்குறது ரொம்பவே நல்லது. மாவு கெட்டிப்படாமல் இதே மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு அச்சில் அடைக்காமல் வரும். நான் முள்ளு முறுக்கு அச்சு எடுத்து இப்போது ஒரு ஜல்லிக்கரண்டியில் முறுக்கு அச்சால் நான் சின்ன சின்ன முறுக்குகளாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ நம்ம பிழிஞ்சு எடுத்து கூட ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடலாம். வாங்க இப்போ எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடுறோம். இந்த எண்ணெய் ரொம்ப சூடு ஏறக்கூடாது, அதாவது புகையிற அளவுக்கு சூடு ஏறக்கூடாது. ரொம்ப சூடு ஏறிச்சுனாக்க முறுக்கு செவந்து போயிடும். இந்த முறுக்கோட தனிச்சிறப்பு, அதாவது ஸ்பெஷாலிட்டியே இது வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற இதனோட கலர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக போட்டு பாதி வெந்ததும் திருப்பணும். இப்போ போட்ட உடனே திருப்பணுன்னா உடஞ்சி போயிடும். பாதி வெந்ததும் திருப்பி போட்டு சலசலப்பு அடங்கினதும் வெந்துடுச்சுன்னு அர்த்தம், எடுத்துடலாம். இதை பாருங்கள், சலசலப்பு அடங்கினதும் வெந்த முறுக்கை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சு கூட நம்ம இதில் போடும்போது எண்ணெயை உறிஞ்சி எடுத்துக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். சுவையான கரகர முறுக்கு ரெடி. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.